அண்ணாமலையாருக்கு அரோகரா. மீண்டும் தொடரும். கருணையுடையது தர்மமானது பேரின்பம். இறைவனுக்கு மலர் சமர்ப்பிப்பது பக்தி. இறைவன் உறையும் ஆலயத்தையே மலர செய்வது பேரின்பம். கொடுத்து மகிழ்வது பேரின்பம். காணிக்கை செலுத்துவது புண்ணியம். உடல் உழைப்பையே காணிக்கையாக அர்ப்பணிப்பது மகா புண்ணியம். பற்றுக்கொள்வது சிற்றின்பம். பற்றற்று இருப்பது பேரின்பம். ஒரு நாள் தரிசனம் மன நிறைவு தரும். தொடர்ந்து உழவார பணி செய்வது ஆன்ம நிறைவு தரும். நிலையற்று இருப்பது சிற்றின்பம். நிரந்தரமானது பேரின்பம். ஆலயத்தில் வழிபடுவது பக்தி. ஆலயத்தை தூய்மைப்படுத்துவது பக்தியின் செயல்முறை. இறைவனை நேசிப்பது பக்தி. இறைவன் உறையும் ஆலயத்தை பாதுகாப்பது அந்த நேசத்தின் சான்று. உழவார பணி என்பது வெறும் சுத்தம் செய்வதல்ல, அது அகந்தையை அகற்றும் யாகம். உடலை வியர்வை வைத்து மனதை தூய்மைப்படுத்தி ஆன்மாவை சிவத்தோடு இணைக்கும் பேரின்ப பாதை. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க.